ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.3 அறிமுகம் பார்க்க என்ன கொடுத்துருக்காங்க. கன செவ்வகம் மற்றும் கன சதுரத்தின் கன அளவு பார்க்க போகிறோம். புறப்பரப்பு மொத்த பரப்பு இதெல்லாம் பார்த்தோம். இப்போ கன அளவு பார்க்கணும். 50 மில்லிலிட்டர் மற்றும் 100 மில்லிலிட்டர் அளவுள்ள பனிக்கூழ்களை ஐஸ்கிரீம் அனைவரும் சுவைத்து மகிழ்ந்திருப்போம். அப்படிப்பட்ட 100 மில்லிலிட்டர் பனிக்கூழ் குவளை ஒன்றை எடுத்துக்கொள்வோம். அதாவது அந்த பனிக்கூழ் குவளையின் கொள்ளளவு அல்லது கன அளவு 100 மில்லிலிட்டர் ஆகும். இப்படிப்பட்ட 100 மில்லிலிட்டர் அளவுள்ள எத்தனை குவளைகளை கொண்டு ஒரு கூஜாவை நிரப்பலாம் என கண்டறிக. ஒரு கூஜா இருக்கு, அந்த கூஜா நிறைய நீ ஐஸ்க்கு 100 மில்லிலிட்டர் அளவுள்ள ஒரு கப்பைஸை எத்தனை கப்பைஸ் அந்த கூஜாவில் ஊற்றுனா அதை நெப்பலாம்னா முதல்ல அந்த கூஜாவில் எத்தனை பிடிக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ 10 ஐஸ்கிரீம் பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ 10 × 100 1000 மில்லிலிட்டர்னு சொல்லலாம். இதில் 10 100 மில்லிலிட்டர் கொண்டு ஒரு கூஜாவை நிரப்ப முடியுமானால் அந்த கூஜாவின் கொள்ளளவு அல்லது கன அளவு 1 லிட்டர். அதாவது 10 × 100 மில்லிலிட்டர் 1000 மில்லிலிட்டர் ஆகும். 1000 மில்லிலிட்டர் 1 லிட்டர் ஆகும். ஓகே. குறிப்பு: ஓரலகு கனசதுரம்னா என்ன? எல்லா பக்கங்களும் ஒரு அலகு இருக்கிறது தான் ஓரலகு கனசதுரம். மேலும் இப்படிப்பட்ட எத்தனை கூஜாக்களை கொண்டு ஒரு வாளியை நிரப்பலாம்? இப்போ ஒவ்வொரு கூஜாவும் ஒரு லிட்டர் பிடிக்குது. அப்ப அந்த வாளியில நிரப்பணும் அப்படின்னா எத்தனை கூஜா இருக்கிறத நம்ம ஊத்துனா அந்த வாளி நிரம்பும் சொல்லி பார்க்கணும். இதுவே அந்த வாளியின் கொள்ளளவு அல்லது கன அளவு ஆகும். இதே போல் எந்த ஒரு பொருளின் கன அளவையும் அல்லது கொள்ளளவையும் நம்மால் கணக்கிட இயலும். கொள்ளளவு அல்லது கன அளவுனா என்ன? ஒரு முப்பரிமாண உருவம் புறவெளியில் எவ்வளவு இடத்தை அடைத்து கொள்கிறதோ அதுவே அந்த பொருளின் கன அளவாகும். இப்போ ஒரு இந்த பேனாவே இருக்கு, கையில இருக்க பேனா நான் இப்படி வைக்கிறேன் அப்படின்னா இது எவ்வளவு இடத்தை அடைக்குது அப்படின்னா அதுதான் இதனுடைய கன அளவு, வெயிட். இப்போ நம்மளே இப்போ உட்காந்துருக்கோம், நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா அதுதான் கொள்ளளவு. அதுதான் ஒரு முப்பரிமாண உருவம் புறவெளியில் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அந்த பொருளின் கன அளவாகும். கன சென்டிமீட்டர் மற்றும் கன மீட்டர் என்பது கன அளவை அளக்க உதவும் அலகுகள். பரப்பளவுனா கன சென்டிமீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர் சொல்லுவோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு சொல்லுவோம். ஆனால் கன சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் கியூப், கன மீட்டர்னா மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் கன அளவு அளக்கக்கூடிய அலகு. கன செவ்வகத்தின் கன அளவு என்பது அதன் அடிப்பக்க பரப்பு மற்றும் உயரத்தை பெருக்க கிடைப்பதாகும். இந்த இருக்கு ஒரு கன செவ்வகம் இருக்கு, இதனுடைய அடிப்பரப்பை உயரத்தால பெருக்கணும்னா கிடைக்கிறது தான் கன செவ்வகத்தின் கன அளவு. இதை அன்றாட வாழ்க்கை சூழலில் உள்ள ஒரு எடுத்துக்காட்டு மூலம் எளிதாக கொள்ளலாம். நீங்கள் A4 தாள் கட்டுகளை பார்த்திருப்பீர்கள். A4 ஷீட் வரிசையை அடுக்கி பார்த்திருப்பீங்க. அதில் ஒவ்வொரு தாளும் என்ன வடிவத்தில் இருக்கும்? செவ்வக வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொரு தாளும் என்ன வடிவத்தில் இருக்கும்? நீளமும் அகலமும் கொண்டு. இது ஒரு 100 பேப்பர் வரிசையாக நான் அடுக்கி இருக்கேன். அப்போ இது நீளம், இது அகலம், இது என்னது? உயரம். ஸோ கன அளவுங்கிறது நீளம் அடிப்பரப்பு, நீளம் இன்ட்டு அகலம், உயரத்தால் பெருக்கிறது. ஸோ அடிப்பரப்பு லென்த் இன்ட்டு பிரெத்து, உயரம் பெருக்கணும்னா ஹைட்டு. ஸோ கன அளவுக்கு என்ன ஃபார்முலானா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், அதுதான். மேலும் L இன்ட்டு B பரப்புடையது கீழே, அதை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கும் போது அந்த கனசெவ்வக வடிவ கட்டாக மாறுகிறது. இது ஹைச்சு முறை அடுக்கியிருக்கோம். LB 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 LBன்னு எத்தனை முறை அடுக்கியிருக்கோம்? ஹைச்சு முறை அடுக்கியிருக்கோம். கனசெவ்வகத்தை உருவாக்குகிறது. அப்போ கனசெவ்வகத்தின் கன அளவுங்கள நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். கனசெவ்வகத்தின் அடிப்பரப்பு நீளம் இன்ட்டு அகலம், அதை உயரத்தால் பெருக்கிட்டோம்னா கன அளவு கிடைச்சிடும், இல்லைன்னா கொள்ளளவு கிடைக்கும். ஒரு கன செவ்வகத்தின் கன அளவுக்கு ஃபார்முலா நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம், LBH கன அலகுகள். ஓகே. இது எப்படி வந்துச்சுன்னா அடிப்பரப்பை உயரத்தால் பெருக்கணும். அடியில் என்ன இருக்கு? செவ்வகம் இருக்கு. செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா? நீளம் இன்ட்டு அகலம், உயரத்தால் பெருக்கையில L இன்ட்டு B இன்ட்டு H. ஸோ LBH கன அலகுகள்.
கனசதுரத்தின் கன அளவு. அதே போல அடிப்பரப்பு என்ன இருக்கு கனசதுரத்துல ஒரு சதுரம் இருக்கு, பக்கம் இன்ட்டு பக்கம். உயரம் என்ன இருக்கு பக்கம் ஏவா இருக்கு. ஸோ ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ கியூப் கன அலகுகள். கனசதுரத்தின் பக்களவு ஏ அலகுகள் எனில் அதன் கன அளவு ஏ இன்ட்டு ஏங்கிற ஏ கியூப் ஆகும். எந்த இரு கனசதுரங்களுக்கும் கீழ்காண முடிவுகள் பொருந்தும். புறப்பரப்புகளின் விகிதம் சீக்கட்டு பக்கங்களின் விகிதம் போட்டு ஸ்கொயர்டுன்னு போட்டுடலாம். பரப்புங்கேல பக்கம் இன்ட்டு பக்கம், அதான் பக்கங்களின் வர்க்கம். கன அளவுகளின் விகிதம்னா பக்கங்களின் கியூபு. ஓகே, புறப்பரப்புகளின் விகிதத்தை கியூபால பெருக்கிறான்னு சொல்றோம், கன அளவுகளின் விகிதத்தை ஸ்கொயர் ஆக்குறதும் சமம். ஏன்னா இது ஏ ஸ்கொயர்டு த ஹோல் கியூப் வரும், இது ஏ கியூப் த ஹோல் ஸ்கொயர்டு வரும். ஸோ ஏ பவர் 6 ஏ பவர் 6 அதுதான் கொடுத்தேன். ஓகே.